ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் மிக மிக முக்கியமான தை அமாவாசை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. தை அமாவாசை தமிழ் மக்களின் வாழ்க்கையை மிகவும் புனிதமாகவும் ஆழமாக ஏற்படுத்தும் நாள் தான் தை அமாவாசைங்க. இந்த நாள் வெறும் ஒரு அமாவாசை நாள் அல்ல, நம்மை உருவாக்கிய நம் முன்னோர்களை நினைத்து நாம் மனதார நன்றி செலுத்தும் நாள் தான் இந்த தை அமாவாசை. இந்த உலகில் நாம் இப்பொழுது சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் நம்மளோட முன்னோர்கள் தான். நம் பெற்றோர்கள், அவரோட பெற்றோர்கள் அனைவருமே இந்த நாளில் நம்ம நினைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதற்காக நம்ம அவங்கள பற்றி நினைச்சுக்கிறோம்னாக்கா அவங்களோட உழைப்பு, அவர்களின் தியாகம், அவர்களின் ஆசீர்வாதம் அனைத்தையும் நம்மளுக்கு நினைவு கூறுறது தான் இந்த அமாவாசைங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தை அமாவாசைன்னா என்ன, எந்த நாள் மிகவும் ஏதுக்கு முக்கியமான நாள், தர்ப்பணம் என்றால் என்ன, வீட்டில் எப்படி வழிபடலாம், இது எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அமாவாசை என்பது சந்திரன் முழுவதுமாக மறையும் நாளுங்க. அதாவது சந்திரன் நம் மனதை குறிக்கின்றன. அமாவாசை என்று மனம் அமைதியாக உள்ளுக்குள் திரும்பும் நாள் தான் அமாவாசைங்க. அதனால்தான் அமாவாசை நாளில் நம்மட்டு ரொம்ப ஆன்மீக சிந்தனையோடு இருக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இந்த நாட்கள் நம்ம தியானம் செய்கிறதாகட்டும், ஜபம் செய்கிறதாகட்டும், நம்ம முன்னோர் வழிபாடு செய்தோம் மிக மிக நம்மளுக்கு பலனை கொடுக்குங்க. ஆண்டில் பல அமாவாசைகள் இருந்தாலும் அதில் நமக்கு தை அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. தை மாதம்னா தை பிறந்தால் வழி பிறக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதாவது மகர சங்கராந்திக்கு பிறகு வர்றது மாதிரி தான் சூரியன் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பயணம் செய்ய தொடங்கும் காலம்தான் இது. இந்த காலத்தில் நல்ல தொடக்கங்கள், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண தான் பண்ணலாம். அதே போல் திருமண நிச்சயம் பண்ணுறதோ பண்ணுவாங்க. அது ஆன்மீக உயர்வுக்கும் மிக மிக உயர்ந்த மாதம் இது. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மாதத்தில் வர அமாவாசை தாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான அமாவாசை கூடங்க இது. இப்போ பித்ருக்கள்னா யாருன்னு பார்க்கலாம். பித்ருக்கள்னா வெறும் நம்ம தாய் தந்தை மட்டும் இல்லை, 7 தலைமுறை குறிக்க தான் நம்ம பித்ருக்கள்னு சொல்லுவாங்க. நம்மளோட இந்து சாஸ்திரத்தில் என்ன சொல்லுன்னா பித்ருக்கள் பித்ருலோகத்தில் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம பித்ருக்கள் நம்ம அவங்களுக்கு பணம் கொடுக்க தேவையில்லை, ஆடம்பர தேவையில்லை, அவளுக்கு வேண்டியது ஒன்றே தாங்க. நம்ம அவங்கள இந்த நாளில் நினைவு கூற வேண்டும். அதுதான் ரொம்ப மிக மிக முக்கியமானதுங்க. நம்ம அவங்கள மனசார நினச்சாலே போதுங்க. நம்மளோட நோயிலேருந்து காப்பாற்றுவாங்க. அதே போல் குடும்ப ஒற்றுமையை காப்பாற்றுவாங்க. நம்ம வாழ்க்கை என்ன மாதிரி தடங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் அகற்றி விடுவாருங்க. பெரியவங்க சொல்லுவாங்க தை அமாவாசைக்கு பித்ருக்கள் பூமிக்கு மிக அருகில் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த தை அமாவாசைக்கு செய்கிறோம் இல்லைங்களா, பித்ரு தர்ப்பணம் போயிட்டு கோயிலில் போய் செய்வோம், சில பேர் வீட்லேயே கூட செய்வாங்க. அந்த மாதிரி செய்கிற தர்ப்பணம் நம்மளோட முன்னோரில் டேரெக்டாக போய் சேரும்னு சொல்லுவாங்க, நேரடியாக போய் சேரும்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு திருமண தடை இருக்கும், சந்தான பிரச்சனை இருக்கும், என்ன மாதிரி காரணம் இருந்தால் எல்லா தடைகளும் நம்ம பூஜை செய்தால் கண்டிப்பாக மாறும்னு சொல்லுவாங்க. அதற்காக தான் எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. அதை நம்ம தொட்டு அதையும் செய்துட்டு வந்துட்டு இருக்கோம். சம்டைம்ஸ் எல்லாம் டிலே ஆச்சுன்னா அதுக்கு பித்ருக்கள் தோஷம் தான் சொல்லுவாங்க. நம்ம இந்த மாதிரி பூஜைலாம் செய்தோன்னா கண்டிப்பாக அது தோஷம்லாம் நீங்கி எல்லாமே சகலமும் சந்தோஷமாக அமையும் சொல்லுவாங்க. அதுக்காக தான் முக்கியமாக நம்ம இந்த பூஜையை செய்யணுங்க. திருதோஷம்னா நம்ம பயப்பட தேவையில்லைங்க. இது ஒரு சமநிலையாத நிலைன்னு சொல்லுவாங்க. அதான் முன்னோர்கள் மரியாதை செய்தால் இந்த சமநிலை திரும்ப நம்மளுக்கு சரியாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ தர்ப்பணம்னா என்னன்னு பார்க்கலாங்க. தர்ப்பணம்னா திருப்தி அளிக்கும் அர்ப்பணம் தான் தர்ப்பணமாக போவாங்க சொல்லுவாங்க பெரியவங்க. அந்த தர்ப்பணத்துக்கு என்ன தேவைப்படும், தண்ணீர் தேவைப்படும், அரிசி தேவைப்படும், எள்ளு தேவைப்படும், அதே விட தர்பை பொருள்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இது மூலம் தான் நம்மளுக்கு நம்ம பித்ருக்களுக்கு நினைந்து இந்த வழிபடுறதுக்கு மிக மிக முக்கியமான பொருட்கள் இதுதான். சில பேர் நினைக்கிறான் எனக்கு எந்த மந்திரமும் தெரியலையே, நான் எப்படி செய்யறதுன்னு. ஒன்றுமே இல்லைங்க. உங்கள் பெரியவங்க முன்னோர்கள் நினச்சிட்டு அவங்க பேரில் சொல்லிட்டு நம்ம எள்ளு தண்ணி விட்டாலே போதுமானது. அவங்களுக்கு அந்த பலன் கண்டிப்பாக சேரும். நிறைய பேர் முடிகிற கங்கை, காவேரி அந்த மாதிரி நதிக்கரையில் போயிட்டு அவங்க தர்ப்பணத்தை செலுத்துவாங்க. அதே போல் சில பேர் பிண்டம் கூட வச்சு இந்த நாளில் பூஜை செய்வாங்க. அப்போ நம்மளில் சில பேர் நினைக்கலாம், ஸோ நம்ம வெளியே போக முடியல, வீட்டையே பூஜை செய்கிறோம், அந்த பலன் கிடைக்காதா? இல்லைங்க, வீட்டில் நம்ம செய்தால் கூட அதே நம்மளுக்கு அனுகிரகம், அவங்களோட பரிபூர்ண ஆசீர்வாதம் நம்மளுக்கு கண்டிப்பாக தர்ப்பணம் கூட அத்தனை பேருக்குமே கண்டிப்பாகவே கிடைக்கும். இந்த பூஜை நம்ம சூரிய பகவான் வந்து அப்புறம் தான் செய்யணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம காலையில் எழுந்து குளிச்சுட்டு தெற்கு திசை நோக்கி தான் உட்காந்து சொல்லுவாங்க. உட்காந்துட்டு தான் நம்ம தண்ணீர் எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம முன்னோர்களை மனதார கண்மூடிக்கிட்டு நல்லா நினச்சிக்கணும். முன்னோர்கள் நினச்சிக்கணும்.
நினச்சிக்கிட்டு எங்களை உருவாக்கிய முன்னோர்கள் அனைவருக்குமே இந்த தர்ப்பணத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம அந்த பூஜை செய்யலாங்க. முடிந்தால் இந்த பூஜை செய்கிறது எள்ளு இந்த மாவெல்லாம் இருக்கும் இல்லைங்கன்னா அது வந்துட்டு இந்த பசு கொடுக்கலாம். அதே போல் பசுக்கு அதுதான் கொடுக்கணும். நம்ம வீட்டில் இருக்க பழங்களாகட்டும், பழங்கள் காய்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். அதே போல் பழங்கள் நம்ம முடிஞ்சால் தானியம் கொஞ்சம் கொடுக்கலாம். அதே போல் யாராச்சும் ஒருத்தருக்கு நீங்கள் அன்னதானம் கொடுத்தா கூட ரொம்ப சிறந்ததுங்க. பெரியவங்க சொல்லுவாங்க, பசித்தவருக்கு உணவு கொடுத்தால் அது நேரடியாக நம்ம பித்ருக்களை சேர்ந்து அடையும் சொல்லுவாங்க. அதுக்கு தான் நம்ம கண்டிப்பாக அன்றைக்கி அட்லீஸ்ட் ஒருத்தருக்கான நம்ம அன்றைக்கி உணவு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதே போல் அன்றைக்கி சண்டை போடுறது, தேவையற்ற பேச்சுங்க வேண்டாம், கோபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் அன்றைக்கி மாமிசத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மன அமைதியோடு இருந்தால் அன்றைக்கி நல்லது. நம்ம முன்னோர்களை சதா நினச்சிட்டே இருந்தது ரொம்ப நல்லது. அந்த தை அமாவாசை ஒரு துக்கத்தின் நாள் இல்லைங்க. இதை நம்ம முன்னோருடைய நன்றி சொல்கிற நாள், அவங்கள நினைக்கிற நாள்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா, வேர் வலுவாக இருந்தால் மரம் உயரமாக வளரலாம். அதுபோல் நம்ம முன்னோர்களை மரியாதை செய்தால் நம்ம வாழ்க்கையும் சீராக இருக்குங்க. நம்ம அனைவருமே ரொம்ப நேரம் கூட ஒரு நிமிடம் உண்மையாக மனதோடு அவங்கள நினச்சிக்கலாங்க. அவர்கள் ஆசீர்வாதம் இன்றும் உங்களுக்கும் இருக்கும், அதே போல் எனக்கும் இருக்கும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பார்த்த அனைவருக்குமே முன்னோர்கள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். பித்ருதோ